அன்பு தமிழ் உள்ளங்களுக்கு உங்கள் அன்பன் கவிக்கிருக்கன் முத்துமணியின் தமிழ் வணக்கங்கள். தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஔவையார் என்ற பெயரில் பெண்பாற் புலவர்கள் பலர் இருந்துள்ளனர். முருகனுடன் பாடி மகிழ்ந்தவர் சங்ககால ஔவையார். இவர் அதியமான் காலத்தவர். 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஔவையார் கடவுள் முருகனை வணங்கி தனது கொன்றைவேந்தர் என்ற நீதிநூலை எழுதியிருக்கிறார். 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஔவையார் நாயகர் அகவலை எழுதியவர். ஔவையின் சிறப்பு இயல்புகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஔவை மூதாட்டிக்கு ஒரே ஊரில் தொடர்ந்து தங்கியிருக்கும் இயல்பு கிடையாது. பல ஊர்களுக்கு பாத யாத்திரையாக சென்று தம் புலமையால் அறக்கருத்துக்களை பரப்பிக்கொண்டே வந்தார். ஒருமுறை அவ்வாறு போய்கொண்டிருக்கும் பொழுது அந்த வழியில் ஒரு காடு இருந்தது. முருகா, அலையும் என் உள்ளத்துக்கு நீ ஆறுதல் கூறும் நன்னாள் என்னாலோ அறிகிறேன். என்ன பாட்டி, தனியா உட்கார்ந்துகிட்டு நீயே தானாவே பேசிக்கிட்டு இருக்க? பேசினேன், பாடினேன். பேசும் தமிழால் உலகுக்கெல்லாம் பெரும் தொண்டு செய்து விட்டேன். அடோ சாமி, தமிழால உலகத்துக்கெல்லாம் பெரும் தொண்டு செஞ்சிருக்கா? நீ ரொம்ப படிச்சிருக்கன்னு சொன்னு. பாலும் தேனும் பாகும் பருப்பும் இவை 4ஐயும் தந்து சங்கத்தமிழ் 3ஐயும் வாங்கியேனப்பா. வாங்கியதை குற்றமர கற்றேன், கற்றதையும் உற்ற இடத்தில் எடுத்து ஓடினேன். சரியா போச்சு. உன்ன போல இன்னொரு பாட்டி என்னதான் தெரிஞ்சுக்கிட்டாலும், உலகத்துல எவ்வளவுதான் கத்துக்கிட்டாலும் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லிருக்காங்களா? நீ என்னடான்னா எல்லாம் கத்துக்கிட்டாங்கிறிய. என்ன பாட்டி அப்படி பாக்குற? வயதில் இளமையும் வாக்கில் முதுமையும் தென்படுகிறதே என்று பார்த்தேன். நீ யாரப்பா? என்ன கேக்குறியா? நானு இந்த காட்டுல ஆடு மாடு எருமகளை மேய்ச்சிட்டு இருக்கிற பையன். படிப்புக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. படிப்பு இல்லை என்றால் என்னப்பா? முத்தமிழ் அறிவு உன் ரத்தத்திலும் ஓடுகிறது. அப்படியா? அதுதான் எனப்பன் முருகனின் விஷயம். பாட்டி ரொம்ப கலப்பா இருக்கியே, கொஞ்சம் நாவல் பழம் உழுக்கிறேன், சாப்பிடுறியா? பழுத்து இந்த பழத்துக்கு பழம் தேவையாப்பா? நீ சாப்பிட்டுதான் பாரு, நாக்குக்கு ரொம்ப ருசியா இருக்கும். என் நாவின் சுவையெல்லாம் அடக்கி ஆண்டு விட்டேனப்பா. பரவாயில்ல பாட்டி, கலப்பு தினமாவது கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. சரி போடு. போடுறேன். உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? அது என்னப்பா, பழத்திற்கு கூட சுட்ட பழம் சுடாத பழம் இருக்குதே, உனக்கு தெரியாதா? சரி, சுடாத பழமாத்தான் போடு. சுடாத பழம் வேணுமா? போடுறேன் போடுறேன். பழமெல்லாம் மண் மண். என்ன பாட்டி, பழம் சுடுதா? முருகா, கருங்காலி கட்டைக்கு நானாத கோடாலி, இரு கதலி தண்டுக்கு நானும். பாட்டி பாட்டி, நீ என்ன சொல்ற? பெரும் பெரும் கருங்காலி கட்டைகளுக்கெல்லாம் வளையாத இந்த இருப்பு கோடாலி இளம் வாழைத்தண்டுக்கு வளைந்து விட்டதே என்று பார்க்கிறேன் அப்பா. எதனால் அப்படியாச்சு? மனமென்னும் தோணி பற்றி, மதியென்னும் கோலையூன்றி, தமிழென்னும் சரக்கையேற்றி, புலமையென்னும் கடலில் ஓடினேன். அங்கே ஆணவம் என்ற பாறை தாக்கிவிட்டது. அதனால் வந்த வினையப்பா, வினை. ஓஹோ, ஆணவங்கிற பாறை தாக்கிட்டதோ? அப்பா, நீ மாடு மேய்க்கும் சிறுவனே அல்ல. நிச்சயமாக சொல்லுகிறேன், முத்தமிழுக்கும் தெய்வம் நீ. இந்த அவையை சோதிக்காதே. என் தமிழ் மீது ஆணை, நீ யாருன்னு சொல்லிவிடு, சொல்லிவிடு. பாட்டி, உனக்குத்தான் எல்லாம் தெரியுமே. எங்க நான் யாருன்னு நீயே சொல்லு பாப்பா. எனக்கு ஒன்றும் புரியவில்லையே அப்பா. நல்ல நிதானமா கண்ணை மூடி சிந்திச்சு பாரு, நான் யாருன்னு புரியும். முருகா முருகா, ஞானபண்டிதா, நீயா என்னை இப்படி சோதித்தது? ஆம், தமிழால் உன்னோடு விளையாடவே யாம்
கவனிப்பார் வந்தோம். எங்கே நாம் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல் பார்க்கலாம். ஐயனே, கேட்பதும் நீ, கேள்விக்கு பதில் சொல்ல வைப்பதும் நீ. உன்னையன்று எனக்கு தனித்தன்மை ஏது? எமது பூரண